இங்கே பாருங்க, இது தண்ணி டேங்கி, இந்த பவுசர் டேங்கி தண்ணி அடிக்கிற மாதிரி இது தண்ணி டேங்கி. ஏனெண்டா உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், முதலே சொல்லியிருக்கணும். இந்த மழை தண்ணியை இதில் சேகரித்து வையுங்க. ஏனென்றால் இந்த மழை தண்ணி சரியான நெல்லம் இந்த இதுக்குள்ளாலையும் இந்த துவாரம் இருக்குது. இல்லையா நீங்கள் திறந்தும் விடலாம். சிலக்கும் வந்து திங்க பிறக்கும் இவ்வளவு தண்ணி இருக்குது. இது நிறையும் தண்ணி. இதை நிறைய தண்ணி விட்டுட்டு இப்போ இந்த இதுக்குள்ளே கார்டன் வச்சுக்கிறாங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே பைப் இருக்குது, இந்த இது இருக்குது, இதுக்குள்ளால வரும். அப்போ நீங்கள் எவ்வளவுதான் தண்ணியை ஊற்றினாலும் இந்த மழை தண்ணியில் கூட சத்துக்கள் இருக்குது. அப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க, மழை தண்ணியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு செய்யணும். இது உங்களுக்கு முதல் காட்டியிருப்பேன். என்ன நான் இப்படி இதை ஒன்று வச்சு இங்கே பாருங்க, இதை மூடி வைக்கிறேன் மழைக்கு, இந்த வெயில் வரைக்க. அப்போ இது இப்படி நான் இந்த வாளிகளுக்கு தண்ணி எடுத்து வச்சு இதை நான் பேர்ந்து இந்த நல்ல சம்மர் டைம் இடக்கிட பூக்கண்டுகளுக்கும் மரக்கறிகளுக்கும் ஊற்றுறது சரியான நெல்லம் வளர்த்துங்க. அதை எடுத்து ஒரு பெரிய போத்துலுக்களில் விட்டு வையுங்கோ. விட்டு வச்சா பயிர்களுக்கு அப்பப்போ விடலாம், வேறு நிலத்திலையும் விடலாம். நீங்கள் அதுகளை எடுத்து நல்ல இதை கழுவி போட்டு இதை நீங்கள் என்னென்றால் இதுக்கு வையுங்கோ பயிர்களுக்கு. ஏனென்றால் அவ்வளவு சத்து ஒயில் ஒயில் கணக்கே இல்லை. சிக்கன் இந்த அவ்வளோ அந்த தோல் அதுகளில் அந்த சரியான சத்து. அப்போ நீங்கள் வந்து இந்த கிரில் பண்ணினா, இந்த கிரில் பண்ணுறது இந்த கிரில் பண்ணி இதை வச்சுட்டு கிரில் பண்ணது. அப்போ இந்த கிரில் பண்ணினதுண்டு நீங்கள் அந்த அந்த சிக்கனோ இறைச்சியோ என்னமோ அதை எடுத்து வையுங்க. இங்கே பாருங்க, இந்த என்னென்ன இது என்னென்று சொல்லுங்க பார்ப்போம். சத்து, பயிர்களுக்கான சத்து.